வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்கிற நல்லூர் கந்தசுவாமி கோவிலோட நம்ப முடியாத ஒரு கதையா. இது வெறும் ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க. பல தடவை தரைமட்டமாக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப எழுந்து நின்ன ஒரு இனத்தோட அடையாளமாவும் மீட்சியோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாவும் இது இருக்கு. வாங்க அதோட வரலாற்றை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வரிகளை கேட்டாலே ஒரு கம்பீரம் வரும் இல்லையா? இந்த கம்பீரமான வரவேற்பு மன்றத்தோட தான் நல்லூர் முருகனோட திருவிழாக்கள் தொடங்கும். இந்த வரிகளே போதும் அந்த இடத்தோட ஆன்மீக பெருமையை நமக்கு உணர்த்துறதுக்கு. சரி, அந்த பெருமைக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றையும் அதோட முக்கியத்துவத்தையும் தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த முழு கதையும் புரிஞ்சுக்க நாம முதல்ல நல்லூரோட சென்றைய பெருமை, அப்புறம் அதோட அழிவும் மறுபிறப்பும், அதோட மர்மமான தோற்றம், நடந்த சீர்திருத்தங்கள், கடைசியா அதோட உயிரோட்டமான பாரம்பரியங்கள்னு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். சரி, முதல்ல இன்னைக்கு இந்த கோயிலை இவ்ளோ சிறப்பானதா மாத்துறது எது? ஏன் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் இதை கொண்டாடுறாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலோட பழக்க வழக்கங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். நீங்க கேரளால சில கோயில்கள்ல பாத்திருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஆண்களும் சட்டை இல்லாம தான் உள்ள போகணும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கருவறையில மூலவர் சிலையா இருக்காது, முருகனோட தெய்வீக ஆயுதமான வேல் தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, இங்க நடக்கிற 6 கால பூஜைகள் ஒரு நிமிஷம் கூட தவறாம கரெக்ட் டைமுக்கு நடக்கும். இந்த ஒழுக்கம்தான், இந்த மாறாத பாரம்பரியம் தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு இது ஒரு கலாச்சார ஆணிவேரா இருக்கிறதுக்கு காரணம். நல்லூர் முருகனுக்குன்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, அலங்கார கந்தன், அதாவது அலங்காரங்களின் இறைவன். இதுதான் அவரோட தனித்துவமான அடையாளம். இதே மாதிரி மாவிட்டபுர முருகன் அபிஷேகத்துக்கும் செல்வச்சந்நிதி முருகன் அன்னதானத்துக்கும் ரொம்ப பிரபலம். பாருங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் எப்படி ஒரு தனிச்சிறப்பு இருக்குன்னு. இப்ப நாம இந்த கோயிலோட கொந்தளிப்பான கடந்த காலத்துக்கு போக போறோம். இது திரும்ப திரும்ப அழிக்கப்பட்டு ஆனா ரொம்பவே ஆச்சரியப்படத்தக்க வகையில மீண்டெழுந்த ஒரு கதை. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். இந்த கோயில் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 முறை முழுசா தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோயில் வரலாற்றோட மைய போராட்டமே. இந்த டைம்லைன பாருங்க, கோயிலோட வீழ்ச்சியும் எழுச்சியும் உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா நம்பப்படுற இந்த கோயில் 1620 போர்ச்சுகேயர்களால முழுசா இடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கழிச்சு 1734 திரும்பவும் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதோட புனரமைப்பு 1793 வெறும் ஒரு சாதாரண ஓலை குடிசையில இருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த 1620 நடந்த அழிவு ரொம்பவே கொடூரமானது. கோயிலோட கற்களை வச்சே யாழ்ப்பாண கோட்டையை கட்டியிருக்காங்க. அந்த சமயத்துல சங்கிலிங்கிற ஒரு சைவ பண்டாரம் கோயிலோட புனிதமான செப்பு சாசனங்களையும் நகைகளையும் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்காரு. பூசாரிகள் கூட விலை மதிப்பற்ற சிலைகளை பக்கத்துல இருந்த ஒரு குளத்துல புதைச்சு வச்சுட்டு தான் தங்களோட உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சது. சரி, இப்ப ஒரு வரலாற்று புதிருக்கு வருவோம். இவ்வளவு முக்கியமான இந்த கோயில முதல்ல கட்டினது யாரு? இந்த விவாதம் இன்னைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இதுதான் வரலாற்று அறிஞர்களை இன்னைக்கும் குழப்பத்துல ஆழ்த்துற ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கோயிலோட தோற்றம் உண்மையிலேயே ஒரு மர்மம் தான். இங்க 2 முக்கியமான தியரிகள் இருக்கு. ஒன்னு, கூழங்கையன்கிற மன்னனோட அமைச்சரான புவனேகவாகு கிபி 948 இதை கட்டினார்னு சொல்லுது. இன்னொன்னு, யாழ்ப்பாணத்தை ஆண்ட செண்பக பெருமாள் மன்னன் 1450 இதை கட்டினதா சொல்லுது. 2 பக்கமும் வலுவான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு. ஆனா பாருங்க, இத கட்டினது யாருங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும், கைலாய மாலை, வைபவ மாலை மாதிரி ரொம்ப பழமையான தமிழ் இலக்கியங்கள் ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்லுது. அது என்னன்னா, இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் பழமையானதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு நாட்டுப்புற வழிபாட்டு முறையில இருந்த இந்த கோவில இன்னைக்கு நம்ம பாக்குற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுக்கமான நிறுவனமா மாத்தின ஒரு முக்கியமான நபர் இருக்காரு. அவரை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அவருதான் ஆறுமுக நாவலர். நல்லூர்லயே பிறந்த ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். இன்னைக்கு இருக்கிற நவீன கோயிலோட தத்துவத்துக்கும் அதோட நடைமுறைகளுக்கும் இவர்தான் சிற்பின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆறுமுக நாவலர் செஞ்ச மாற்றங்கள் சாதாரணமானதில்ல, அவை ஒருவிதமான புரட்சின்னே சொல்லலாம். அவர் முதல்ல கோயில்கள்ல நடந்து வந்த விலங்கு பலிய முழுசா நிறுத்தினார். அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை அடிப்படையா வச்சு முறையான ஆகம விதிகளை கொண்டு வந்து வழிபாட்டு முறைகளை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம பாக்குற கோயிலோட அந்த ஒழுக்கமான நடைமுறைகளுக்கு அவர்தான் காரணம். கோயிலோட கட்டடக்கலையும் ரொம்ப பிரம்மாண்டமானது. அதோட 3 முக்கிய கோபுரங்களை பாருங்களேன். கிழக்கு கோபுரம் 5 நிலை உயரம்னா, தெற்கு வடக்கு கோபுரங்கள் அதைவிட உயரமா 7 நிலைகளோட வானத்தை நோக்கி கம்பீரமா நிக்குது.
சரி, இப்போ இந்த கதைய நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவோம். இந்த கோயில வெறும் கட்டிடமா இல்லாம ஒரு உயிருள்ள துடிக்கிற நம்பிக்கையோட மையமா மாத்துற திருவிழாக்களை பத்தியும் தினசரி சடங்குகளை பத்தியும் பார்க்கலாம். இந்த நம்பர் 27. இது என்ன தெரியுமா? இங்க வருஷம் நடக்கிற பிரம்மாண்டமான மொஹோத்சவ திருவிழாவோட நாட்களை குறிக்குது. இந்த திருவிழாவுக்கு உலகத்தோட மூளை முடுக்குல இருந்தெல்லாம் பக்தர்கள் வருவாங்க. இந்த 27 நாள் திருவிழா ஆடி மாசத்துல கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு ஆவணி மாசத்துல தீர்த்தவாரியோட முடியும். இதுல 24ஆம் நாள் நடக்கிற தேரோட்டத்தை பத்தி சொல்லியே ஆகணும். அது யாழ்ப்பாணமே ஒண்ணு கூடுற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. சொல்லப்போனா இதுதான் இந்த கோயில்ல நடக்கிற நிகழ்ச்சிகளோட உச்சக்கட்டம். நம்ம இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோடு முடிக்கலாம். எப்படி ஒரு வழிபாட்டு தலம் இத்தனை அழிவுகளையும் வலிகளையும் தாண்டி ஒரு முழு இனத்தோட கலாச்சார அடையாளமாவும் மீண்டெழுதலின் சக்தி வாய்ந்த சின்னமாவும் மாறுது? இந்த கேள்விக்கான விடைதான் நல்லூர் கமசாமி கோயிலோட வரலாறு.